ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1131. இங்கு கோடானு கோடி வருஷம் ஆயுட்காலம் உடைய லோமச முனிவர் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் லோமசர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். இவரது தனிப்பட்ட சிறப்பு என்னவென்றால் இவரது ஆயுட்காலம்தான். அதாவது லோமச முனிவரின் மிக மிக நீண்ட வாழ்நாள் காலம் நம்மால் கணக்கிட முடியாததாகும். அவ்வளவு ஆண்டுகள் வாழ்கின்றார் என அறிய விரும்பினால் முதலில் நாம் பிரம்மாவின் வாழ்நாளில் பற்றி அறிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மாவின் ஆயுட்காலத்தை விட லோமசரின் ஆயுட்காலம் மிக மிக அதிகமானது ஆகும். பிரம்மாவின் ஆயுட்காலம் கணக்கு பற்றி பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலம் அதுபோன்று நீண்டது. பகவத்கீதை 8.17. அதாவது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் போன்ற 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் ஆகும். இப்படி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவின் ஒரு பகல் நேரமாகும். அதே போன்று நீண்டது பிரம்மாவின் ஒரு இரவு நேரமாகும். 17,28,000 வருடங்கள் கொண்டது ஒரு சத்தியயுகம். 12,96,000 வருடங்கள் கொண்டது திரேதாயுகம். 8,64,000 வருஷங்கள் கொண்டது துவாபர யுகம் ஆகும். 4,32,000 வருடங்கள் கொண்டது நாம் வாழும் இந்த கலியுகம் ஆகும். ஆக இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு சதுர் யுகம். 1000 முறை கழித்தால் பிரம்மாவின் ஒரு பகல் கழியும். இப்படியாக பிரம்மா 100 வருஷங்கள் வாழ்கின்றார். அவருடைய 100 வருட காலம் நமது மனித கணக்கின்படி சுமார் 311 ட்ரில்லியன் 4 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். லோமச முனிவரின் ஆயுட்காலம் எப்படி என்றால் இப்படியாக ஒரு பிரம்மாவின் 100 வருட காலம் முடிவரும்போது லோமச முனிவரின் உடலில் இருந்து ஒரு ரோமம் கீழே உதிரும். அடுத்த பிரம்மாவின் ஆயுட்காலம் முடிவரும்போது இன்னொரு ரோமம் உதிரும். இப்படியாக அவரது உடலில் உள்ள எல்லா ரோமங்களும் உதிர்வரை லோமச முனிவரின் ஆயுள் நீடிக்கும். அப்படியென்றால் எவ்வளவு வருஷங்கள் லோமச முனிவரின் ஆயுட்காலம்? அது நம் சிந்தனை சக்திக்கு அப்பாற்பட்டது ஆகும். ஆக அந்த அளவிற்கு கணக்கிட முடியாத அளவு வாழ்நாட்களை கொண்ட லோமச முனிவர் தன் வாழ்நாளை எப்படி கவனமாக செலவழிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. லோமச முனிவரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி. லோமச முனிவர் மிகச்சிறந்த யோகியும் பகவான் கிருஷ்ணனின் சிறந்த பக்தரும் ஆவார். இவர் தனக்கென ஒரு குடிசை கூட அமைத்து கொள்ளாது திறந்த வெளியில் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை கடற்கரை ஓரமாக லோமச முனிவர் பகவான் கிருஷ்ணனின் புனித திருநாமங்களை நித்தியமாக ஜபித்து கொண்டு இருந்தார். கடுமையான வெயிலையும் மழையையும் கூட பொருட்படுத்தாமல் இருந்தார். இந்த நிலையில் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தரான நாரதர் லோமச முனிவரை சந்தித்து ஒரு வேண்டுகோள் விடுவித்தார். அன்பிற்குரிய லோமச முனிவர் அவர்களே, தாங்கள் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த முறையில் துதிப்பது நல்லதுதான். ஆனால் தங்களுக்கென ஒரு சின்ன குடிசையாவது அமைத்து கொண்டு பக்தியை பின்பற்றினால் நன்றாக இருக்குமே என நாரத முனிவர் கேட்டார். அதற்கு லோமச முனிவர், நான் எவ்வளவு நாள் வாழப்போகின்றேனோ எனது வாழ்வு காலம் மிக மிகச் சிறியது. ஒரு குடிசையை அமைப்பதில் அதனை விரயம் செய்ய விரும்ப கிடையாது. அதற்கு பதிலாக அந்த கூடுதல் நேரத்தில் பகவான் கிருஷ்ணனின் திருநாமங்களை கூடுதலாக சொல்லிவிடலாம். ஏன் வாழ்நாளை வீணடிக்க வேண்டும் என பதில் கூறினார். இதனை கேட்டதும் நாரதர் வாழ்நாளை துளியும் வீணடிக்காத விரும்பாத லோமச முனிவரின் உயர்ந்த கிருஷ்ண பக்தி வாழ்வினால் மிக வசீகரிக்கப்பட்டார். அவர் உண்மையில் லோமச முனிவரின் வாழ்நாள் மிக மிக நீண்டது. ஆனால் அதில் அவர் சிறிது நேரம் கூட வெறும் பௌதிக வசதிகளுக்காக செயல்பட விரும்ப கிடையாது. அந்த அளவிற்கு லோமச முனிவர் ஆன்மீக வாழ்விற்கு முக்கியத்துவம் அளித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஸ்ரீல பிரபுபாதா கூறுகையில்,
லோமச முனிவரின் வாழ்க்கை காலத்துடன் ஒப்பிடும்போது நமது வாழ்நாள் மிக 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 குறுகியதாகும். ஆனால் இத்தகைய குறுகிய ஆயுளை கொண்டு நாம் 20 மாடி 50 மாடி என கட்டிடங்களை கட்ட விரும்புகின்றோம். என்ன ஒரு வேடிக்கை என குறிப்பிடுகின்றார் அவர். எனவே 20 30 இருக்கப் போகும் நமது வாழ்நாள் காலத்தை வெறும் நிலையில்லா பௌதிக விஷயங்களை பெருக்குவதிலே வீணாக்கிவிடக் கூடியது ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சாணக்கிய பண்டிதர் கூறுகின்றார், ஆயுஷ ஷன ஏகோபி ந லப்ய ஸ்வர்ண கோடிபி. அதாவது நமது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் மிக மிக மதிப்பு மிக்கது. கோடிக்கணக்கான டாலர்களை அளித்தாலும் திரும்ப பெற முடியாது. இப்போது இந்த வாழ்வில் எவ்வளவு காலம் போனதோ அது போனது ஆகும். உதாரணமாக, நேற்றோடு ஜனவரி 2 1974 முடிந்துவிட்டது. இன்று ஜனவரி 3 1974. நீங்கள் ஜனவரி 2 1974 மீண்டும் கொண்டு வர முடியுமா? கிடையாது. அது சாத்தியம் கிடையாது. அது நிரந்தரமாக போய்விட்டது. அதே போன்று நமது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் திரும்ப வராமல் நிரந்தரமாக போய்கொண்டே இருக்கின்றன. ஆகவே தேவையில்லாமல் வாழ்வை வீணாக்காமல் நாம் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அதுவே கிருஷ்ண உணர்வு. இது ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அவர்களாலும் அறிவுறுத்தப்படுகின்றது. ஒரு நொடி பொழுதை கூட கிருஷ்ண உணர்வு இல்லாமல் வீணாக்காமல் இருப்பதில் நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டு இருக்கின்றது, அதாவது ஆத்மாவின் நீண்ட பயணத்தில் இந்த மனித வாழ்வு என்பது ஒரு நொடிப்பொழுது. இந்த மனித வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் 1,00,000 தங்க காசுகளுக்கு சமம் ஆனது ஆகும் என கூறப்பட்டு இருக்கின்றது. எனவே ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருநாமத்தை ஜபிப்பதற்கும் கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபடுவதற்கும் தனது நேரத்தை கட்டாயம் ஒதுக்க வேண்டும். இல்லையென்றால் மிக கால விரயம் ஆகிவிடும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.